இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme இருந்து வரக்கூடிய ஒரு செம்ம சூப்பரான இயர்பட் பத்தி பார்க்க போறோம். Realme இருந்து வரக்கூடிய Buds Q2 மாடல் பத்தி பார்க்க போறோம். கம்ப்ளீட்டடா ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்டா வருது. TWS மாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு மாடல் தான் இந்த மாடல். சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து வாங்கலாமா வேண்டாமா, கண்டிப்பா கொடுக்குற காசுக்கு வர்த்தா இருக்குமா அப்படின்ற பல விஷயங்களை இப்போ நம்ம பார்க்க போறோம். Realme இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பட் வந்து பார்த்தீங்கன்னா Q1 அப்படின்ற ஒரு மாடல் வேரியண்ட்டை வந்து தழுவியே இதை வந்து உருவாக்கி இருக்காங்க. சோ இது வந்து ஒரு Q2 வேரியன்ட் அப்படிங்கறத சொல்லலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவங்களுடைய இன்னுமே ஹைலைட்டான ஒரு மாடல் எதுன்னு பாத்தீங்கன்னா Realme உடைய H2 மாடல். அதாவது அதுவும் ஒரு TWS தான், உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா கிடைக்குது. பட் Amazonல Realme இருந்து பட் வந்து கொஞ்சம் இல்லாம இருந்தது. சோ Q2 மாடலை கொண்டு வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க Realme அப்படினே சொல்லலாம். இதுல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு அண்ட் இத வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற பல விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சாய்ஸ் டு பெஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய ரெட் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும்ல, சேர்த்து பிரஸ் பண்ணினா ஃபர்தரா வரக்கூடிய நிறைய விதமான வீடியோ அப்டேட் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சேனலுக்கான அபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்கு, அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விதமான அப்டேட் அங்கேயும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். Realme இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த Q2 TWS இயர்பட் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ரொம்பவே காம்பாக்டாகவும் குட்டியாகவும் ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் பண்ண ஒரு நல்ல TWS அப்படிங்கறத சொல்லலாம். கொடுக்கக்கூடிய காசுக்கு வர்த்தா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தெரியும். பாக்ஸை வந்து நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல சைடுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க ஸ்பெக் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். பாக்ஸோட ஒரு சைடு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 88 மில்லி செகண்ட்ஸ்ல வரக்கூடிய சூப்பரான ஒரு லோ லேட்டன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆடியோ கிளாரிட்டி வந்து கிடைக்கும். எங்கேயுமே லேக் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவே மிகப்பெரிய அளவுல குறையும். இன் கேஸ் நீங்க ஸ்ட்ரீமிங் பண்றீங்க அப்படினாலும் கூட ரொம்பவே நல்லா பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணும். டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து கொடுத்திருக்காங்க. இது எதுக்குடா கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்டர்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன் கேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அட் தி சேம் டைம் நீங்க மூவிஸோ ஏதோ வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க டிரான்ஸ்பரன்சி மோட் வைக்கலாம். சோ இது மூலமா அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத உங்களால வாட்ச் பண்ணிக்க முடியும். டுவல் மைக் வித் நாய்ஸ் கேன்சலேஷனோட ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. காலுக்கு நல்லாவே இருக்கும். நானும் பேசி பார்த்தேன், நல்ல ஒரு கால் குவாலிட்டி வந்து இதுல கிடைக்குது. பாக்ஸ் உடைய இன்னொரு சைடு பார்த்தோம்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா கண்டிப்பா வந்து அவுட்டர்ல வரக்கூடிய ஃபேன் சத்தம், எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வின் நாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணுது. 100% ரெடியூஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கு. பட் அதுல இருந்து வரக்கூடிய அந்த வின் நாய்ஸ் வந்து நார்மலா இயர்போன் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு நாய்ஸ் இருக்குமோ இதை போட்டதுக்கு அப்புறம் இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் கேட்கும் பொழுது கண்டிப்பா வந்து நாய்ஸ் ரெடியூஸ் ஆகுது. 28 hours ஆஃப் டோட்டல் பிளேபேக் டைம் வந்து கொடுக்குறாங்க கேஸ் வித் இயர்பட்டோட. கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயம். நானும் வந்து கிட்டத்தட்ட 2-3 நாளா வந்து கண்டினியூவாக கேட்டுட்டு இருக்கேன். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் ரொம்பவே நல்லா கிடைக்குது, கேஸும் பட்ஸும் சேர்த்து. 10mm அப்படின்ற அளவுல வரக்கூடிய டிரைவர் பாஸ் பூஸ்ட் டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இது ரொம்பவே நல்ல விஷயம். கண்டிப்பா ஆடியோ கிளாரிட்டி வந்து வேற லெவலா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ல R2 சிப்பும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா உங்களுடைய மொபைல் டிவைஸ் மூலமாவும் நிறைய விஷயங்களை உங்களால வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பாக்ஸ் நம்ம ஓபன் பண்ண உடனேவே நமக்கான பட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 பட்ஸ் வந்து மேலேயே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கான அந்த பர்டிகுலர் கேஸும் வந்து இதுக்குள்ளேயே இருக்கு. இந்த 2 பட்ஸையும் எடுத்துட்டு நம்ம மேல இருக்கக்கூடிய கவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பீல் பண்ணிடலாம். ஒன்ஸ் பீல் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு கிளாஸியான ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்பட்ஸ்லயும் வந்து கொடுத்திருக்கு. அந்த ஒரு கிளாஸி ஃபினிஷ் தான் வந்து நம்மளுக்கான டச் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குது அப்படினே சொல்லலாம். அங்க வந்து நம்ம டபுள் டேப் பண்றது, ட்ரிபிள் டேப் பண்றது, காலை எண்ட் பண்றது, கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்றது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன் கேஸ் ஆப்பிள் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சிரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரியே இது ஆக்ட் ஆகும். சோ அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இது வர்க் ஆகுது. கண்டிப்பா நல்ல விஷயம் அப்படிங்கறத சொல்லுவேன். அண்ட் சார்ஜிங் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா Realme அப்படிங்கிற லோகோ வந்து ரொம்பவே அழகா எம்பெடட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன LED இண்டிகேட்டர்ஸ், அதாவது ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஏறுறது, ப்ளூடூத் பேர் ஆகுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம தாராளமா பாத்துக்க முடியும். ஓவரால் பில்ட் குவாலிட்டியும் வந்து நல்ல ஒரு பார்க்கிறதுக்கு மெட்டல் ஃபினிஷ் மாதிரியே மேட் ஃபினிஷ் வந்து பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் குவாலிட்டியா வந்திருக்கு. அண்ட் அதுக்கு பேக் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா USB டைப் C ல நம்ம சார்ஜ் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கறத சொல்லலாம். ரொம்ப ஈஸியா நம்மளால சார்ஜ் போட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். இதுல வந்து சார்ஜ் ஏறுது அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. பாக்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் வயர் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு
டைப் C வருது. Realme உடைய தீம் கலர் அதாவது yellow கலர்ல இது வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பில்டா இருக்கு. பார்க்கிறதுக்கும் ரொம்பவே வந்து உள்ளுக்குள்ள yellow ஃபினிஷிங்ல கொடுத்து நல்ல ஒரு பிரீமியமான ஒரு சார்ஜிங் வயரா வந்து இத நல்லா பார்க்க முடியுது. இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது எப்படி accessibility பண்ணனும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் இதுல ரொம்ப டீடைலா இருக்கு. சோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் நீங்க உங்களுக்கு இத பத்தி நிறைய விஷயங்கள் தெரியல, இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய ரிவ்யூ வீடியோ இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோலாம் பாத்தீங்கன்னா அது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ ஆல்மோஸ்ட் நம்மளே வந்து எல்லா கான்செப்ட்டுமே இங்க வந்து பாத்துருவோம். இத நம்ம வாங்கும் பொழுதே வந்து பாக்ஸ் பேக்கேஜிங்லயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் கப்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து ப்ராடக்ட்லயே ஒரு பேர் இருக்கு. டோட்டலா 3 பேர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சோ சில பேருக்கு வந்து இயர்ஸ் வந்து பெருசா இருக்கும், சில பேருக்கு உள்ள போகாது, சில பேருக்கு கொஞ்சம் பெருசா போட்டா ரொம்ப நல்லா ஃபிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படிங்கறத சொல்லலாம். சோ இதுல வந்து நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கு. பட் ஆனா உள்ள இருந்து ரிமூவ் பண்ணி போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயமா இருக்கு. சோ இன் கேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பீரியடா இருக்கீங்க அப்படின்னா அதையே வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா லூஸ் ஆகும் பொழுது நீங்க இந்த மாதிரியான இயர் டிப்ஸ் மாத்தி யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்பவே நல்ல ரிசல்ட்டா இருக்கும். பாக்ஸ்க்குள்ள ஓவராலா இவ்வளவு பேக்கேஜஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு டைப் C கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க சார்ஜ் பண்றதுக்காக. இயர்பட்ஸ் வந்து 2 இருக்கு. அதே மாதிரி சார்ஜிங் கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் வந்து ஒரு டெமோ கைடு வந்து கொடுத்திருக்காங்க. ஓவராலா பாக்ஸ் கண்டென்ட் வந்து இவ்வளவுதான் இதுல இருக்கு. இந்த இயர்பட்டை நம்ம காதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ இதை எடுத்து ரைட்னா ரைட்ல போட்டுக்கோங்க. ஜஸ்ட் காதுல போட்டுட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணனும். அதே மாதிரி லெஃப்ட்னா லெஃப்ட்ல போட்டுட்டு லைட்டா ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அழகாவே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். இன் கேஸ் இது மாதிரி அழகா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்னீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து விழறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவுல குறையுது. ரொம்பவே நல்லா ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படினே சொல்லலாம். லைட்டா ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா பக்கா ஃபிட்டா இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ வந்து உங்களால கேட்க முடியும். இப்போ இந்த பட்டன் வந்து நம்ம மொபைல் போன்ல போட்டு எப்படி இருக்கு அண்ட் அதுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறது ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இயர்படை இப்போ ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்ச உடனே உங்களுடைய மொபைல் போன்ல வந்து கனெக்ட் அப்படின்னு காமிக்கும். ப்ளூடூத் ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிடும். ஒன்ஸ் கனெக்டிங் அப்படின்னு சொல்லி வந்து டிவைஸ் கனெக்டட் வந்தா டன் கொடுத்துருங்க. ஆப் ஸ்டோர்ல போயிட்டு அதுக்கான Realme லிங்கை டவுன்லோட் பண்ணி அதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோல், நாய்ஸ் கேன்சலேஷன், நார்மல், டிரான்ஸ்பரன்சி மோட், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய வால்யூம் என்ஹான்சர், கேம் மோடு அண்ட் ஆட்டோ ஆன்சர் பண்ணுறது அண்ட் பட்டன் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பார்த்த இந்த Realme TWS இயர்பட்டை பொறுத்த வரைக்கும் Q2 மாடலா கொண்டு வந்திருக்காங்க Realmeல இருந்து. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2499 rupees வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் பீரியட்ல வாங்கிருந்தீங்க அப்படின்னா Amazonல இருந்து ஒரு 100 rupees கேஷ்பேக் கிடைச்சிருக்கும். பட் இப்போதைக்கு இல்ல. இன் கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா பேங்க் ஆஃபர்ஸோட ஒரு 10%ல வாங்குனீங்க அப்படின்னா 2500 rupeesக்கு விற்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்க்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா 250 rupees வரைக்கும் நம்மளால வந்து ஆஃபர் பீரியட்ல கண்டிப்பா வாங்கிக்க முடியும். கண்டிப்பா ஒரு வர்த்தான ப்ராடக்ட் தாராளமா நீங்க வந்து வாங்கலாம். சோ இந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க and இந்த ப்ராடக்ட்டை நீங்க இன்னும் அதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் and இத வாங்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். வேணும் அப்படினா ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டு யூடியூப் சேனல். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ இருக்க ஒரு ரெட் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல வர நிறைய அப்டேட் அண்ட் பர்சனல் அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இன்ஸ்டாலயும் நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Signing off Vijay. Baba, see you. Have a nice day.